கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இதே வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? அதாவது மடிந்து போகிறோம் என்று சொல்லாமல், ஆண்டவரே, என் மேல் உமக்கு அக்கறை இல்லையா? என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நீர் கூட என்னை தாங்குகிறது இல்லையா என்று அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? இதை ஆங்கில மொழியாக்கம் மிகவும் அழகாக மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். லார்ட், யூ டோன்ட் கேர் தட் we are perishing என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது உமக்கு அக்கறை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோமே, கவலையில் மடிந்து போகிறோமே, கண்ணீரில் மடிந்து போய் கொண்டிருக்கிறோமே, கடன் பிரச்சனையில் மடிந்து போய் கொண்டிருக்கிறோமே, சோதனையில் மடிந்து கொண்டிருக்கிறோமே, ஒரு நிம்மதி இல்லாமல் வேதனையில் நாங்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறோமே, எங்களை குறித்து உமக்கு கூட கவலை இல்லையா? நீர் கூட எங்களை கண்டு கொள்ளவில்லையா என்ற வார்த்தையை தான் இங்கே சீஷர்கள் கேட்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கு அவர்கள் அப்படித்தான் கேட்கிறார்கள். அழகாக ஆண்டவரோடு ஊழியம் செய்துவிட்டு வருகிறார்கள். எல்லாரும் ஒன்றாகத்தான் படவில் ஏறுகிறார்கள். ஆண்டவர் அங்கே தலையணையை வைத்து தூங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டானது என்று. அதாவது இவர்கள் போகும்போது இல்லை பாருங்கள், ஆனால் இவர்கள் போகிறதற்கு பின்பு அங்கே ஒரு சுழல் காற்று உண்டாகிறது. ஒருவேளை சீஷர்கள் யோசித்திருக்கலாம், அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அலையை அவர்கள், கொந்தளிப்பை அவர்கள் பார்த்திருப்பார்களா என்றால் தெரியவில்லை. அது அவர்களுக்கு புதிதாய் இருந்திருக்கும். இவ்வளவு நாள் இல்லாதது இன்றைக்கு நாங்கள் வரும்போது இப்படி நடக்கிறதே என்ற கேள்வி சீஷர்களுக்குள்ளாய் இருந்திருக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை திரும்பி பார்த்திருப்பார்கள். அவரோ தூங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகிறது. ஏனென்றால் நாங்கள் யாரை நம்பி வந்தோமோ, யாரு கூட நாங்கள் ஊழியத்திற்கு வந்தோமோ, அல்லது யாருக்காக வந்தோமோ, அவர் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருக்கிறாரே, ஆனால் நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து அவருக்கு கவலை இல்லையா? அவர்தானே எங்களை அழைத்து கொண்டு வந்தார், அவர்தானே அதற்கு பொறுப்பு என்று அவர்கள் அங்கே நினைக்கிறார் பாருங்கள். உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், பள்ளி பருவத்திலே பிள்ளைகளை சுற்றுலாவிற்கு அழைத்து கொண்டு போவார்கள். பெற்றோர்கள் யாரை நம்பி அனுப்புவார்கள் என்றால் அவர்களுடைய ஆசிரியர்களை நம்பித்தான். அநேக பெற்றோர்கள் வந்து சொல்லிவிட்டு கூட போவார்கள், என் பிள்ளை கொஞ்சம் அங்கே இங்கே போவாள், அவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது அவர்கள் அந்த பிள்ளைகளை நம்பி அனுப்பவில்லை, மாறாக அந்த ஆசிரியர்களை நம்பி அனுப்புகிறார்கள். ஒருவேளை பிள்ளைக்கு அடிபட்டு விட்டது என்றால் அவர்கள் பிள்ளையை கேட்பதற்கு முன்பாக ஆசிரியர்களைத்தான் கேள்வி கேட்பார்கள். இங்கே அப்படிப்பட்ட பொறுப்பில் தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை பாருங்கள். அவர் தூங்கிக் கொண்டிருப்பது உண்மைத்தான், ஆனால் அக்கறை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகவும், அவர்களோடு நான் இருக்கும் போது அவர்கள் எப்படியாய் அந்த காரியத்தை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் தான் அமைதலாய் படுத்திருந்தார். நடந்தது என்னவென்றால், இவர்களுடைய பயத்தின் விளைவு ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் எழுந்தவுடன் இவர்களை கேள்வி கேட்கவில்லை, மாறாக அவர்களை எது பயமுறுத்தினதோ, அவர்களை எது இதற்கு மேல் அவ்வளவுதான் ஊழியம் முடிந்துவிட்டது, வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்க தோன்றினதோ, அவர்கள் பார்த்திராத காரியத்தை பார்த்து பயந்தார்களோ, முதலாவது அதற்கு ஒரு முடிவை கட்டிவிட்டு வந்து தான் ஆண்டவர் கேட்கிறார்,
உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிற்று? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களை அழைத்தவர் நான் அல்லவா? உங்களோடு கூட இவ்வளவு தூரம் வருகிறது நான் அல்லவா? ஒரு சேதம் வருகிறது என்றால் உங்களுக்கு முன்பாக அது என்னை தாக்கும் அல்லவா? இதையெல்லாம் ஏன் மறந்து போனீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். சாதாரண ஒரு ஆசிரியரை நம்பி ஒரு பெற்றோர் பிள்ளைகளை எங்கு வேண்டுமானாலும் அனுப்புவார்கள் என்று சொன்னால் அதை காப்பாற்ற ஆசிரியர்களும் அவ்வளவு கவனமாய் கவனித்து நடப்பார்கள் என்று சொன்னால், நான் உன்னை பிள்ளையை போல பார்க்கிறேனே, நான் உனக்காக எப்பொழுதும் நிற்பேன் என்று சொல்லி இருக்கிறேனே, எல்லாவற்றுக்கும் மேலாக என் உயிரையே கொடுத்து உன்னை மீட்டிருக்கிறேனே, உன்னை பற்றி நான் கவலை இல்லாமல் இருப்பேன் என்று எண்ணுகிறாயா? இல்லவே இல்லை. நான் எப்பொழுதும் உன்மேல் அக்கறையுள்ளவராயிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உனக்காக பரிதபிக்கிறவராயிருக்கிறேன். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவர் பிரச்சனை என்று சீஷர்கள் எழுப்பும் போது சீஷர்களிடத்தில் முதலாவது பேசவில்லை, பிரச்சனையிடத்தில் பேசுகிறார். அதுவும் அதட்டி பேசுகிறார். நாம் இதை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் முடங்கி விடாமல் அதை எதிர்த்து பேசுகிற தேவன் எனக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்று பேச முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ஏன் பயப்பட்டீர்கள்? நான் உங்களோடு கூட இருக்கும் போது என்பதை கேள்வியாக கேட்கிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர் கேட்கிறார், விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிற்று? அதாவது ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருக்க கற்றுக்கொள்வோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தவுடன் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா, அவருக்கு கூட என்னை பற்றி கவலை இல்லையா என்று கேட்பதை விட்டுவிட்டு அவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்க என்பதை யோசியுங்கள். பிரச்சனைகளை அதட்டி பேசுங்கள், பயப்படாதிருங்கள், விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய அற்புதத்தையும் பெரிய அமைதலையும் நிச்சயம் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.